அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஐடி ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் அனைத்து பணியாளர்களுக்கும் பதிவிறக்கம் செய்வதை எப்படி என்பதை காண்போம். அதாவது வருமான வரி தொகை இறுதி தொகை எவ்வளவு என்பதை இனிஷியேட்டர் லாகினில் அனைத்து பணியாளர்களுக்கும் பதிவிறக்கம் செய்வது என்பதை இந்த காணொளியில் காண்போம். முதலில் ஃபினான்ஸ் என்ற ஐக்கானை தெரிவு செய்து அதில் வழக்கம் போல பேரோல் என்ற ஆப்ஷனை தெரிவு செய்ய வேண்டும். பின்பு ரிப்போர்ட்ஸ், அதில் இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் இருக்கு பாருங்கள். தெரிவு செய்ய வேண்டும். பின்பு எந்த மாதத்திற்கு, தற்பொழுது நாம் ஜனவரி மாதத்திற்கு என்பதை காண்போம். மாதத்தை குறிப்பிட்டு எந்த பில் குரூப் என்பது காண்பிக்கும். அதாவது கேஹெச் டெம்பரரி கண்டினியூ கொடுங்க, கொடுத்து சப்மிட் கொடுங்க. மானிட்டர் ரிக்வஸ்ட் பாருங்கள், பெண்டிங் இருக்குது. ஸோ பெண்டிங்கை நம்ம மானிட்டர் ரிக்வஸ்ட் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் செய்யப்பட்டது. வியூ அவுட்புட், டவுன்லோட் அகைன், ஓப்பன். இப்பொழுது அனைத்து பணியாளர்களுக்கும் அந்த பில் குரூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் ஐடி ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட். இதை வைத்து நாம் அடுத்த பிப்ரவரி மாதம் எவ்வளவு தொகை அரசுக்கு கட்ட வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து செய்யலாம். அதாவது இண்டிவிஜுவல் லாகினில் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். அதாவது எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ், அதாவது எம்ப்ளாயினுடைய லாகின் செய்து கொண்டு இனிஷியேட்டர் செல்ஃப் சர்வீஸில், அதாவது அவரவர்களுடைய லாகின் ஐடியை ஓப்பன் செய்து கொண்டு அதில் எஸ்ஆர், ப்ரொவிடென்ட் ஃபண்ட், கிளைம்ஸ், லீவ், சிபிஎஸ், ரிட்டையர்மெண்ட், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட், ரிப்போர்ட்ஸ் அதை தெரிவு செய்து கொண்டு அதில் இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் எந்த மாதம் தேவையோ அந்த மாதத்துக்கான, உதாரணத்துக்கு ஜனவரி அப்படின்னு சொல்லணுமா, ஜனவரி குறிப்பிட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா சப்மிட். பெண்டிங், ரெஃப்ரெஷ். வழக்கம் போல் வியூ அவுட்புட் டவுன்லோட் செய்யப்பட்டோம். அதற்கான வந்துவிடும். அவ்வளவுதான் நண்பர்களே. அனைவருக்கும் நன்றி.